இறை வழிபாடு, குரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு என்று நம் சமயத்தில் பலவிதமான வழிபாடுகள் உள்ளன. அதில் ஒன்றுதான் பித்ரு வழிபாடு. இந்த பித்ரு வழிபாட்டில் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் அவசியமான ஒன்று. அந்த வகையிலே 12 வருடங்களுக்கு நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகும் பித்ருக்களுக்கு படையல் கொடுப்பது அவசியமான ஒன்றா? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம் அனைவருக்கும் சிறப்பான ஒரு வாரமாக அமைய, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம். அதே வேளையிலே உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டியது நம் அனைவருடைய கடமைங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் டி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர் டாக்டர் பாணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க டாக்டர். சிறப்பு. டாக்டர், நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இப்போ எனக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கற்றுக்கிறதுக்கு, அது கல்வியை படிப்பு சம்மந்தமாக இருக்கட்டும், ஆன்மீக சம்மந்தமாக இருக்கட்டும், இந்த வைத்தியம் தொடர்பாக இருக்குது, எது தன்முனைப்பு தொடர்பாகட்டும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது எனக்கு தெரியும் நல்லா. எந்த புத்தகம் உங்களை மிகவும் ஈர்த்தது அப்படின்னு கேட்டால் நீங்கள் எந்த புத்தகத்தை சொல்லுவீங்க? முப்புகுருன்னு ஒரு புக்கு இருக்குது. முப்புகுரு அந்த புத்தகத்தோட பேர் முப்புகுரு தான். அது கற்ப ஒரு நூல். முப்புகுருன்னா என்னங்க டாக்டர்? முப்புன்னு சொன்னால் 3 உப்பு சேர்ந்தது ஒரு மருந்து, குரு மருந்து. அது கற்ப மருந்து. இப்போ திருப்பால்கடலில் கடைஞ்சாங்கல்ல, அமிர்தம் வெளியே வந்துச்சுல, அதுதான். ஓஹோ. எல்லா சித்திரங்களும் அதை பற்றி தான் பேச்சிருக்கிறாங்க, நூலில் அதை பற்றி தான் போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக வைத்திய ரத்னம் பலராமையா அவர்கள் இந்த நூலை பற்றி எழுதியிருக்கிறாரு. ஒரு 18 வயசில் எனக்கு இந்த நூல் கையில் கிடச்சிச்சு. அதை படிக்க ஆரம்பித்தேன். இன்னொரு உலகத்துக்கு போயிட்டேன், சித்தரோட உலகத்துக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியும் அதில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாகாவரம் என்று சொல்லக்கூடியது அது. ராமலிங்க சுவாமி இதை பற்றி 6ஆம் திருமுறையில் அவர் போட்டிருக்காரு. இந்த நூலை நான் ஒரு 5000 முறை படிச்சிருப்பேன். 5000 ஒரே நூலை 5000 முறை படிச்சிருப்பேன். அது படிக்காத நாளே கிடையாது. அவ்வளவு நுணுக்கமான மறைபொருள் ஏதோ அடங்கியிருக்கு. எக்கச்சக்கமான சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வச்சிருக்காங்க. ஓஹோ. ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க ஒவ்வொரு வித்தியாசம். இது ஞான மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான், அதாவது சித்த வழிபாடு இவர்களுக்கு மட்டும்தான் இது எப்படி இருக்கா, இல்லை பக்தி மார்க்கத்தில் ஏதாவது இதை ஒரு வேற மாதிரி எதுவும் காட்டுறாங்களா, சொல்லியிருக்காங்களா? பக்தி மாத்திர அதை கதையாக சொல்லியிருக்கிறாங்க. கதையாக சொல்லியிருக்கிறாங்க விஷயத்தில். இது இப்போ நம்ம திருப்பால் கடையில் கடைகிறாங்களே, கடைக்குள்ள அமிர்தம் வருதா இல்லையா, அந்த பக்கம் அசுர, அந்த பக்கம் தேவர்னு சொல்லிட்டு, இதுதான் அதில் உள்ள விஷயம். இப்போ இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம தன்வந்திரி பகவான் கையில் வச்சிருக்காருல்ல, அதான் அது. ஓஹோ. அமுத கலசம். அருமையான விளக்கம் டாக்டர். டாக்டர், இந்த வாரத்துக்கான கேள்வி, தர்ப்பணம் கொடுக்குறோம்ல, சரி, இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம்ல, 12 வருஷம் செய்யணும், கட்டாயம் 12 வருஷம் செய்யணும்னு சொல்லுவாங்க. இந்த 12 வருடங்கள் முடிந்த பிறகு அப்போ நம்ம இந்த தர்ப்பணம் கொடுப்பது, அவங்களுக்கு உணவு படைப்பது, இதெல்லாம் விட்டுறலாமா? அப்படி இல்லை. தர்ப்பணம் அவசியம் கொடுத்தாவணும். எத்தனை தலைமுறைக்கு கொடுக்கலாம் தான் முதல் கேள்வி. இப்போ அதாவது என்னுடைய அப்பா அமரராகி விட்டார், நான் அவருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். என் தாத்தாவுக்கு நான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இது 2 முக்கியம். அடுத்த தலைமுறைன்னு சொல்லிட்டு இப்போ என் பாட்டனுடைய எனக்கு தெரிஞ்சால் நான் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதாவது 3 தலைமுறைக்கு தர்ப்பணம் கொடுத்தாகணும். தெரியவில்லை என்றால் நம்ம தை அமாவாசை, மகாலய அமாவாசையில் கொடுக்கலாம். இல்லை நான் இதை அதாவது எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த 2 முக்கியமான அமாவாசையில் கொடுக்கலாம். சரிங்க. மற்றது அவங்களுடைய இறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய திதியில் வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்து ஆகணும். எப்படி இறை அருள் முக்கியமோ அதை போல நாம் முன்ன தோன்றி வந்தோம் பாருங்க, ஆண்டு காலமாக நம்மளுடைய இந்த ரத்தம் அவங்களுடையது, நம்மளுடைய டிஎன்ஏ அவங்களுடையது. ஆக நாம் அவர்களை மதித்தாக வேண்டும், நினைவு கூற வேண்டும், நன்றி சொல்லி ஆகணும், தர்ப்பணம் கொடுத்தாகணும். இல்லை என்றால் என்ன ஆகணும் ஒரு கேள்வி ஒன்று வருதா இல்லையா?
சிலருக்கு குழந்தை பாக்கியத்தில் குறை வரலாம், மெடிக்கல் ரீதியாக எதுவுமே பிரச்சனை இல்லை, ஆனால் குழந்தை மட்டும் இல்லை. சிலருக்கு நல்ல வீடு அமையாமல் போகலாம், நல்ல வரன் அமையாமல் போகலாம், பொருளாதார சிக்கல், வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னோர் சாபத்தை முதலில் நீக்க வேண்டும். சுலபமான ஒரு வழி தர்ப்பணம் கொடுப்பது. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் முன்னோருக்காக நம்ம ஒதுக்க வேண்டும். அப்போ டாக்டர் சொல்றத பார்த்தா 12 வருடங்களோட முடித்துறது வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. தொடர்ந்து அவங்களுக்கு செஞ்சுட்டே வரணும். அது 3 தலைமுறைக்கு செய்யணும். அப்படிதானே ஆமா, டாக்டர்? நிச்சயமா. அப்போ வாழ்க்கையில வந்துட்டு நிறைய தடைகள்லாம் இருக்கும் சில பேருக்கு டாக்டர். ஜாதகத்துல பார்த்தோமா சொல்லுங்க, உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கு, நீங்க முன்னோர்களுக்கு வந்துட்டு செய்ய வேண்டிய காரியங்களை, அதாவது ஈம காரியங்கள் எதுவும் செய்யாம இருக்கலாம், அவங்களுக்கு தர்ப்பணம் செய்யாம இருக்கலாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தடையா இருக்குதுன்றாங்க. அப்ப அது ஒன்று, அது சர்வ நிச்சயமான ஒன்று தான். அப்ப ஜாதகத்துல பார்க்கும்போது இது தெளிவுபடுத்துது, முன்னோர்களுடைய நம்ம வந்துட்டு கடமைகளை வந்துட்டு நம்ம சரியா செய்யலைன்னு. அம்மாவோட ஆசை இல்லாம ஒரு குழந்தை நல்லா வளர்ந்துருக்கான், குருவோட ஆசை இல்லாம ஒரு மாணவன் நல்லா வந்திருக்கிறானா? இல்லை. அப்ப நமக்கு முன்ன யார் இருந்தா அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தாகணும். அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு அவசியம் வேணும். நன்றிங்க டாக்டர். நேயர்களே, ராசி பலன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் மொழிவேந்தன், ஸ்ரீமரியிலிருந்து கூப்பிடுறேன். ஐயா உங்களுடைய கேள்வி என்னையா? டாக்டர், என்னுடைய ராசி வந்து சிம்மம், நட்சத்திரம் மகம். சரி. ஆனா எனக்கு வந்து அடிக்கடி உடல் சோம்பல் ஏற்படுது. சரி. வைட்டமின்ஸ் மருந்துலாம் சாப்பிட்றேன் டாக்டர். சரி. பட் அப்படியும் அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியுது டாக்டர். சரி. இது ஜாதகத்துல உள்ள கோளாறா இல்ல நரம்பு தளர்ச்சியா? ஏன் டாக்டர் சொல்ல முடியுமா? நிச்சயம் சொல்லலாம். அதாவது ஜாதக ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்த கட்டத்துல நீங்க பாருங்க, உங்களுடைய ராசியிலையோ அல்லது லக்னத்திலேயோ சனி இருக்கான்னு பாருங்க. இருக்கா சனி? பாத்துருங்க டாக்டர், இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்படி சனி இருந்தா, சனி தான் சோம்பலுக்குள்ள அதிபதி. அவரு உச்சமாயிட்டா சோம்பலா இருக்க மாட்டாங்க. அவரு வந்து வேற இந்த ராகு கூட இருந்தாலும் அவர் சோம்பலா இருக்க மாட்டாரு, குரு கூட இருந்தாலும் சோம்பலா இருக்க மாட்டார். தனிச்சு அவர் லக்னத்தில் உட்காந்துட்டா இயற்கையாகவே அவங்களுக்கு சோம்பல் வந்துடும், எந்த ஒரு வேலையும் செய்ய பிடிக்காது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சனிக்கிழமை முக்கியமாக, அது ஒன்று. ரெண்டாவது, ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை படிங்க, இந்த சோம்பல் நீங்கும். மூன்றாவது, யோகாசனம் பண்ணுங்க. அந்த யோகாசனம் தலைகில நிற்பாங்க பார்த்தீங்களா, சர்வாங்காசனம் சொல்லுவாங்க, அதை கண்டிப்பாக செய்யுங்க. சாப்பாட்டில் கண்டிப்பாக உளுந்து கஞ்சி சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் குடிக்கலாம், காலையில் 1 டேபிள் ஸ்பூன், மத்தியானம் 1 டேபிள் ஸ்பூன். உடலில் நல்ல கொழுப்பு சேரும். கெட்ட கொழுப்பு உயிரை கொல்லும், நல்ல கொழுப்பு உயிரை வளர்க்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் வந்து சுறுசுறுப்பாகிடலாம். சோம்பல் வந்துருச்சுன்னு சொன்னால் வந்தால் பரவாயில்ல, உடலில் சோம்பல் வந்தால் அது பரவாயில்ல, மனதில் சோம்பல் வரக்கூடாது. வந்துவிட்டால் எந்த வேலையும் செய்ய பிடிக்காது. நான் சொன்ன இந்த அறிவுரையை செய்யுங்க. உடல் பயிற்சி பண்ணுங்க, நடைப்பயிற்சிக்கு போங்க, நல்ல கேம்ஸ் இருக்கு, அந்த விளையாட்டு துறைக்கு போங்க, உடல்ல சுறுசுறுப்பு வந்துடும். நல்ல கேம்ஸ் வீடியோ கேம் நினைச்சிருப்பேன். இல்லப்பா, ஃபீல்ட்ல போய் விளையாடுறது கேம்ஸ் சொல்றேன். நன்றி அழைப்புக்கு நன்றி டாக்டர். இது தொடர்பாக 2 கேள்வி. ஒன்று, அப்படி மனசுல சோர்வு இருக்கு, சோம்பல் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? இன்னொன்று, அந்த சர்வாங்காசனம் சொன்னீங்கல்ல டாக்டர், அது யார் வேணாலும் செய்யலாம் டாக்டர் சொன்னீங்க. இல்லை அது முறைப்படி இப்படி தான் செய்யணும், இந்த வயதுலேருந்து இந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் செய்யணும், அப்படி எதுவும் இருக்குங்களா? சரி. சர்வாங்காசனம் அது என்பது குயின் ஆஃப் ஆல் ஆசனா, அதாவது ராணி ஆசனம் சொல்லுங்க. கழுத்துல ஷோல்டரில் நிற்கிறது எனக்கு பிடிச்சமான ஒரு ஆசனம். நான் கையை கூட விட்டுட்டு நிற்பேன் இந்த ஆசனத்தை. யார் இந்த ஆசனம் செய்கிறாங்களோ, இந்த தைராய்டில் வரக்கூடிய ஹார்மோன் பிரச்சனை, இந்த இடத்துல வரக்கூடிய ஹார்மோன் பிரச்சனை, இதெல்லாம் தீர ஆரம்பிச்சு ஞாபக சக்தி மிக அபாரமாக நிற்கும். தலைக்கு மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் இது வந்து போகும். அப்படி போச்சுன்னா அந்த சோம்பல் எல்லாம் போக ஆரம்பிக்கும். நிறைய மந்திரங்களை படிக்கலாம். இதை விட சோம்பலை விட முக்கியமானது பிராணாயாமம். மூச்சை மெதுவாக எவ்வளோ வேணா இழுங்க, மூச்சை மெதுவாக எவ்வளோ வேணா விடுங்க. ஆனால் வயிற்றில் ஆகாரம் இருக்கக்கூடாது. இதை வந்து அதாவது வெறுமை தான் செய்யணும். இந்த 3 செஞ்சீங்களாலே நமக்கு சுறுசுறுப்பு வந்துடும். அது மனதளவில் சோர்வாக இருந்தாலும் இந்த மந்திர ஜபம் இதெல்லாம் வந்து மூச்சு பயிற்சியெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும் டாக்டர். இந்த வாரத்துக்கான சிறப்பு நாட்களை பார்த்துட்டு முதல் 4 ராசிகளை பார்த்துடலாம். கார்த்திகை மாதம்
இன்னைக்கு திங்கக்கிழமை, நட்சத்திரம் உத்திரம், தேய்பிறை தசமி தற்பொழுது போய்கொண்டிருக்கிறது. 26ஆம் தேதி ஏகாதசி விரதம், முக்கியமான விரதம். நீங்கள் இந்த நாளில் வெறும் நீர் ஆகாரத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இருங்க. 28ஆம் தேதி பிரதோஷம், சிவனுக்கு உரிய நாள். அதுபோல் 30ஆம் தேதி அமாவாசை வருது, முன்னோர்கள் உரிய ஒரு நாள், விரதத்துக்கு உரிய ஒரு நாள். கும்பத்துக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் 25ஆம் தேதி காலை 7:00 27ஆம் தேதி 8:37 வரை. மீனராசிக்கு 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி 8:30 காலை வரை. மேசராசிக்கு 30ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி டிசம்பர் 6:14 வரை இவங்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மேஷராசி முதல் ராசி பார்த்துடலாம். சந்திராசிரமம் வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டமாக இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு சந்தேகம், ஒரு பதற்றம் இருந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும். தூக்கம் சரியாக வராது. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாம் சுலபமாக நீங்கள் முடிச்சிடலாம். வார இறுதியில் ஒரு சந்திராசிரமம் வருது. ஏற்கனவே பிரச்சனையால் பிரிந்து போன நட்பு மீண்டும் உங்களை தேடி வருகிறது. இது மீண்டும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால் பார்த்துக்குங்க. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். தொழில் சிறப்பாக நடக்கும். தொழிலுக்கான புதிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் தற்பொழுது சேரும். உங்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம். காரிய வெற்றி உண்டு, சுபம் உண்டு, வரன் பார்க்க ஏற்றது ஒரு காலகட்டம். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிர்வாக திறமையும் இப்போ கூடும். பாருங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி மேம்பாடு உண்டு, சிறப்பாக இருக்கு. அரசு சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உரிமம் என்று சொல்லக்கூடிய லைசன்ஸு இதெல்லாம் கரெக்டாக புதுப்பிச்சு வச்சுக்கோங்க. இதில் சில பிரச்சனைகள் இந்த வாரம் வரும். வார இறுதியில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமும் வருது, பிரிஞ்ச உறவும் வருது. சுதானமாக நடந்துக்குங்க பாடுறீங்களா டாக்டர்? மேஷராசிக்கு ஓகேங்க. மேஷராசி. இப்போ ரிஷபராசி பார்ப்போமா? ரிஷபத்துக்கு வார ஆரம்பத்தில் சில காரியங்கள் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை, பதற்றம் ஏற்படுவதாலும் பயம் வரத்தாலும் சில காரியங்கள் தடை ஏற்படும். வாரமத்தி வார இறுதியில் எடுத்த காரியங்கள் சுலபமாக முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் எதை வாங்கினாலும் சற்று விலை குறைவாக நீங்கள் வாங்கலாம். நல்லதொரு காலகட்டம். தூர பயணங்கள் ஏற்படும். சுற்றுலா செல்ல ஏற்பாடுகள் உங்களுக்கு நடக்கும். ஒரு சில விஷயங்களில் அவமானங்கள் காத்திருக்கின்றன. சளி தொல்லை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு மறைமுகமான இடங்களில் தோல் சம்பந்தமான சில நோய் அல்லது கொப்பளங்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. உள்ளாடை யார் அணிந்தாலும் அது நூல் அல்லது இந்த காட்டன் துணி தான் மிக சிறப்பு. பணியிடங்களில் நல்லதொரு செய்திகள் உங்களுக்கு சேரும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் வரும். அல்லது இன்டர்வியூன்னு சொல்கிறோமில்ல, நேர்முக காணல், அதுவும் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை அளிக்கும். புதிய தொழிலுக்கான வாய்ப்புகள் இப்போது சேரும். மாணவருக்கு மிகச்சிறந்த ஒரு வாரம் இந்த வாரம். கல்வியில் முன்னேற்றம் உண்டு. டாக்டர், ரிஷப ராசிக்காரர்களுக்கு சரி ஒரு சில அவமானங்கள் வரும்னு சொன்னீங்களா, அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிட்டு என்னப்பா அதுன்னு. என்ன மாதிரியான அவமானங்கள் டாக்டர்? எதில் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்? இப்போது அவங்களுக்கு ஜென்ம குரு போய்கிட்டு இருக்கு. சரிங்க டாக்டர். ஜென்ம குரு போகிறதுனால எங்கே எதை பேசுனாலும் கொஞ்சம் கவனமாக பேசணும். ஜென்மத்தில் குரு வரும்போது ராமரே பிடிச்சி காட்டி கண்டுபிட்டாங்க. ஓஹோ. ராமாயணத்தில் ஒரு பஞ்ச் அடிப்பாங்க பாருங்க. ஆக பேச்சில் கவனம் தேவை. ஏதாவது பேச்சில் பிரச்சனை வந்துச்சா அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வாக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு முன் கோபத்தில் ஏதாவது சொல்லிடுறது. அப்படி மிதுன ராசியை பார்ப்போம். பார்த்துருமா? வார ஆரம்பத்தில் தேவையில்லாத செய்திகள் மனதில் வைத்து கொண்டு அதனால் பதற்றம், கோபம், பயம் வரும். வார இறுதியில் வேலையில் கவனம் தேவை. தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் செல்லும் போதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நிற்கணும். வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். எல்லா வேலைகளும் சரியாக உரிய நேரத்தில் முடிந்துவிடும். மாணவர்களின் கல்வி நிலை மேம்படும். புதிய கல்வி படிப்பதற்கு தற்போது சரியான ஒரு நேரம். இப்போ விலை உயர்ந்த பொருட்களை வாங்க ஆசைப்படுவீர்கள், வாங்கலாம். உங்களுடைய பணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்குங்க. இந்த ராசிக்கார தாயார்களுக்கு தொழில் மேன்மை உண்டு. தொழில் சார்ந்த பயணங்களும் உண்டு. அவங்களுக்கு அது நன்மையை கொடுக்கும். வீட்டை சீரமைக்க அல்லது மாற்றி அமைக்க சிலர் முடிவெடுப்பார்கள், செய்யலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு முடியும். சிலருக்கு பாருங்கள், இடுப்பு பிடிப்பு, முதுகு பிடிப்பு. சிலர் உட்காந்த ஒரு காலை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க.
இதுக்கு திமிருவாதம்னு பேர். அந்த குணத்தை கொண்டாந்து நோயில் வச்சுட்டாங்க. ஆக்சுவலி நோயில் உள்ள பேர் தான் வந்து அந்த குணத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த காலாட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிப்பு, முதுகு பிடிப்பு இதெல்லாம் வரும் பாருங்க. இது அதிகமான வாயு பொருள், புளிப்பு பொருள் சாப்பிட்றதுனால வரும். உங்களுக்கு முடக்கத்தான் கொண்டு வாங்க. 2 கைப்பிடி பச்சையாக இருந்தால் 3 கைப்பிடி, 9 பூண்டு பல்லு போட்டுங்க, 10 மிளகு இடித்து போட்டுக்குங்க. அப்படி முடக்கத்தான் கிடைக்கலாம், கடையில் சூரணமாக விற்கிறாங்க, 5 டீஸ்பூன் போட்டுக்குங்க. அதே போல் பூண்டு 9 மிளகு இதெல்லாம் இடித்து போடுங்க. 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்க, 200 ml கொதிக்க வைங்க. காலையில் பாதி, அதாவது 100 ml, மாலையில் 100 ml வெறும் வயித்துல குடிச்சிக்கிட்டே வாங்க. 4 நாளில் இந்த பிரச்சனை தீரும். 2 வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து செஞ்சு குடிச்சிக்கிட்டே வரலாம். இது ரசமாக கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். வாயு தொல்லை எல்லாம் தீரும், முடக்கு அற்றான். டாக்டர் ஒரு சின்ன கேள்வி, இந்த காலாட்டத்தை பற்றி சொன்னீங்கல்ல டாக்டர், சரி, அது வந்துட்டு சாமியத்தில் அது ஒரு டாக்டர் கொஞ்சம் அந்த திமிருன்ற வார்த்தை எப்போ வச்சிங்க. சில பேர் சும்மா இருக்கும்போது அப்படி காலாட்டிகிட்டே இருப்பாங்கல்ல டாக்டர், இது வந்து அவங்களுடைய குணாதிசயத்தை காட்டுதா? அவங்களுக்கு திமிர் இருக்காது, சும்மா நான் பார்த்துருக்கேன், படுத்திருந்தா காலாட்டிக்கிட்டே இருக்கும், உட்காந்துருந்தா காலாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அது நடக்குதுங்க டாக்டர்? நாடியில் வாத நாடின்னு ஒன்று இருக்குது. இந்த நாடி வாதம் கூடி போச்சுன்னா எதையாவது கைகள் ஆடிட்டு இருப்பாங்க. ஓஹோ. வாதம் குறைஞ்ச ஒன்று நடக்கவே முடியாது, எல்லாம் முடங்கி போயிடும். அந்த வாதம் தான் காற்று. இந்த காற்று உடம்புல வந்து சரியாக இருந்துச்சுன்னா அது வந்து குறையினும் மிகினும் நோய் செய்யும் சொன்னார் வள்ளுவர். கூடுனாலும் நோய், குறைஞ்சாலும் நோய். அந்த வாதம் சரியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, காலெலாம் ஆட்ட மாட்டாங்க. வாதம் குறைஞ்சி போச்சுன்னா நடக்கவே முடியாது. இப்போ டாக்டர் சொல்கிறத பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு கால் ஆட்டாமல் இருக்கிறது நல்லது. அது உடலில் ஏதோ ஒரு குறைபாடை காட்டுது அப்படிங்களா? இல்லை, அதிகமான வாதத்தை காட்டுது. வாதம் அதிகமாக போச்சு. அப்போ இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த முடக்கத்தான் இதை வந்து நீங்கள் சூப்பாக்கலாம், இதை ரசமாக்கலாம், செஞ்சு சாப்பிட்டுடலாம். நல்லது. கடகராசியை பார்ப்போம், பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் தொழில் வேலையில் சுலபமான ஒரு காலகட்டம், நல்லதொரு காலகட்டம். வார மத்தியில் தேவையில்லாத பயம், பதற்றம் ஏற்படும். பயம் வந்துருச்சுன்னா பாருங்க, ஜாதகத்தில் எந்த தோஷமாக இருந்தால் கூட ஏதாவது ஒன்று தான் அது வந்து தடுத்து நிறுத்தும். ஆனால் பயம் என்று ஒன்று வந்துவிட்டால் எல்லா வகையிலையும் எந்த ஒரு முன்னேற்றமும் வராது. பயத்தை போக்குறதுக்கு என்னென்னமோ சொல்லியிருக்கான் பாருங்க. வார இறுதியில் ஒரு சில காரியங்கள் தாமதமடையும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இன்றும் 2 வாரங்களுக்கு மனதில் வேற்றுமை உண்டு. ஏதாவது ஒரு சில பிரச்சனை வரும். நீங்கள் மகனாக இருந்தால் அப்பாவிடம் சென்று விட்டு கொடுங்க. பொறுமை அவசியம். தேவையில்லாத, அதாவது தேவையற்ற கர்வத்தை உள்ளே வைத்து கொள்ள வேண்டாம். மாணவர்களுக்கு பிடிவாதம், கோபம் அதிகரிக்கும். கார உணவுகளை இவங்களுக்கு கொடுக்கறத வந்து குறைச்சிருங்க. ஆனால் கல்வியில் தேர்ச்சி உண்டு. வழக்கு ஏதும் இருந்தால் முன்னேற்றமான ஒரு காலகட்டம் வழக்கிலிருந்து உங்களுக்கு வரும். பணம் வசூலிக்க ஏற்றதொரு காலகட்டம். இப்பொழுது சிலர் வந்து கடன் கொடுத்துருக்கலாம், அதை திரும்ப வாங்கிறதுக்கு. உஷ்ணம் தொடர்பான நோய்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மோர் இருக்குது, தயிர் இருக்குது, நுங்கு அது காணாவே போச்சு. இப்போ நுங்கு, இளநீர் இருக்குது பாருங்க. அப்புறம் வந்து நிறைய காய்கறிகள் எல்லாம் வந்து குளுமையான காய்கறி இதெல்லாம் சாப்பிடலாம். சிலருக்கு காதலில் வெற்றி உண்டு. வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும், ஆனால் அலைச்சலுடன் இருக்கும். இது அஸ்தம சனியோட ஒரு வேலை. முதல் 4 ராசியில் பார்த்துட்டோம். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோமே. பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், என் பேர் சீதா, சந்தானம்லேருந்து பேசுறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், மந்திர ஜபம் படிக்கிறதுனா எப்படி முறையா செய்யறது டாக்டர்? சரி, அவ்வளோதானா? இன்னொரு கேள்வி? இல்லை டாக்டர். ஓகே, இப்போ பாருங்கள், 5 வயசில் நம்மளுடைய பண்பாட்டு முறையில் மந்திர உபதேசம்னு ஒன்று வச்சாங்க. மந்திர தீட்சைன்னு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் மறந்து போயிட்டாங்க. என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நான் முதல் மந்திரமாக கணபதி மந்திரம், எங்களுடைய குலதெய்வ மந்திரமெல்லாம் கொடுத்துருக்கேன். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வயசில் முதல் மந்திரம் 5 வயசில் கொடுத்தேன். 5 வயசுலேயே நல்ல பேச. ஆமாம், தீட்சை கொடுத்துட்டேன். எந்த குழந்தையாகட்டும் ஒரு ஒத்துராட்சம் நீங்கள் ஒரு தங்கம் வாங்கி போகிறீங்களோ இல்லையோ, ஒத்துராட்சம் மாலை ஒன்று குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் கீழே வந்து துணி போடலாம், வேஷ்டி போட்டு உட்காந்துக்கலாம். தர்ப்பு புல் மிக சிறப்பு. அந்த காலத்தில் வந்து இந்த மாம்பலகை அப்படி இல்லைன்னா பலாமரத்து பலகையெல்லாம் போட்டு உட்காந்து நீங்கள் வடக்கோ அல்லது கிழக்கோ உட்காந்துங்க. குளிச்சுட்டு நல்லா தூய்மையான துணியை போட்டுங்க. கையில் உத்திராட்சத்தை நீங்கள் பிடிச்சிங்க. இப்போ வந்து ஓம் நம சிவாயனா ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு மந்திரமாக மெதுவாக படிக்கணும். அதை ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு மில்லி செகண்ட் வந்து அதை டிஃப்ரென்ஸ் விடணும்.
சில பேர் ஒருத்தன ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஒரு கடிகாரத்தை பார்த்துக்கிட்டு அது கண்ணை மூடி நிதானமாக மெதுவாக படிக்க படிக்க 48 நாள் விரதமாக இருந்து படிச்சிங்கன்னா இந்த மந்திரம் உங்களுக்கு வந்து உடம்புல ஏறி வியாபித்து நீங்கள் எண்ணுகின்ற காரியங்கள் எல்லாம் சித்தி அடையும். முக்கியமாக ஒரு மந்திரத்தை நீங்கள் வாங்கும்போது ஒரு குருக்கிட்ட தான் அந்த மந்திரத்தை வாங்கணும். உபதேசம் முறைப்படி நம்ம மந்திர ஜபம் பண்ணோம்னா குரு கிட்ட இந்த உபதேசம் வாங்குறது நல்லதுன்னு சொல்றீங்க டாக்டர். அம்மா நன்றி நன்றி, அழைப்புக்கு நன்றி அம்மா. நன்றி டாக்டர். ஒரு சின்ன கேள்விங்க டாக்டர், அம்மா கேட்ட கேள்வி தொடர்பாக. ஒரு மந்திரம் நம்ம உரு ஏற்றணும்னா, ஒரு மந்திரத்தை நம்ம உரு ஏற்றணும்னா ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. 108, 1008, 1,08,000 அப்படியே அப்படி போயிட்டே போவோம். மில்லியன்ஸ் கணக்கெல்லாம் கூட பண்ணுவாங்கல்ல. ஒரு சாதாரணமாக ஆவரேஜா இந்த மந்திரம் நமக்கு பலன் அளிக்கும் என்றால் எத்தனை முறை, அதாவது குறைஞ்சபட்சம் இத்தனை முறை மந்திரத்தை படிச்சிருங்கன்னு சொன்னா சொல்லி ஜபம் பண்ணிருங்கன்னு சொன்னா எவ்வளவு சொல்லுவீங்க? குறைஞ்சபட்சம் நான் 10,008. 10,008 குறைஞ்சபட்சம். குறைந்தபட்சம் ஒரு முழுமை அப்படின்னு கேட்டிங்கன்னாவே 1,08,000 ஒரு முழுமையா ஒரு மந்திரத்தை. அப்போ நீங்கள் வந்து ஒரு விபூதி எடுத்தாலும் கொடுக்குறாங்க ஒருத்தர் மந்திரிக்கிறதுக்கு, இப்படி கையை இப்படி வச்சு 3 விரலை இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை 3 முறை படித்தா போதும், அதை ஏற்றி விட்டுடலாம். 1,08,000 போதுங்க டாக்டர். ஒரே நாள்ல இல்ல சாத்தியப்படாது டாக்டர்? சாத்தியப்படாது சாத்தியப்படாது. வச்சுக்கலாம். எவ்வளவு நாள் வேணாலும் எடுக்கலாம். 72 நாள் கூட வச்சுக்கலாம். 72 நாள் கூட எடுத்துக்கலாம். நன்றி நன்றிங்க டாக்டர். இன்னொரு நேயர் அழைப்பு இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? புனிதா பகங்கள இருந்து அழைக்கிறேன். கேள்வி என்னம்மா? ஹலோ, உங்களுடைய கேள்வி என்னம்மா? வந்து என் மக வந்து இப்ப வீடு பார்த்திருக்காங்க. சோ அது வந்து டைரக்ஷன் வந்து வெஸ்ட் பக்கம். அவங்களுக்கு வந்து இது சரியான நேரமா வீடு வாங்குறதுக்கு வெஸ்ட் பக்கம் தான் இருக்குது. அவங்க வந்து ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம். அம்மாவுடைய மகள் வீடு வந்து வீடு வந்து மேற்கு பார்த்து அந்த வீடு நிக்குது உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து என்ன கேட்கறேன்னு சொன்னா வந்து அந்த வீட்டு உள்ள இருந்து நீங்க வெளியாக போறீங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல, அதாவது சோத்துக்கை பக்கம் உங்களுக்கு வந்து கதவு இருக்கா? மெயின் என்ட்ரன்ஸ் அங்கதான் இருக்கு. நீங்க வெளியே இருந்து உள்ள வர்றதுக்கு, நான் வீட்டு உள்ள இருந்து சொல்றேன், வீட்டு உள்ள இருந்து வெளியே போகும்போது வலது புறம் நீங்க உங்களுக்கு வந்து கதவு இருக்கா? இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்க போய் பார்த்துருக்குறோம், இன்னும் வாங்கல. உங்களுக்கு அந்த ஒரு பிளான் கொடுப்பாங்களா, அதுல இருக்குமே? அந்த அது வந்து இப்பதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி சரி. சோ நாங்க போய் பார்த்தோம், அந்த ப்ராஜெக்ட் போய் பார்த்தோம். அது வந்து வெஸ்ட் பாக்குது. பரவாயில்ல, அதாவது மெயின் டோர் வந்து வெஸ்ட் பாக்குது. சரி. இப்போ உங்க கேள்வி என்னன்னு சொன்னா எந்த ராசிக்கு எந்த மாதிரி வீடுன்னு கேக்குறீங்களா தானே? என் மக வந்து இப்ப வந்து ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. அவங்களுக்கு இது டைம் வந்து வீடு வாங்குற டைமா அப்படின்னு கேக்குறேன். அது வெஸ்ட் பக்கம். இப்ப வாங்கலாம், வீடு வாங்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிச்சயமா உங்களுக்கு செலவு உண்டு, இது சுப செலவுல வரும், வாங்கலாம். இப்ப யாராக இருந்தாலும் வீடு வந்து கிழக்க பார்த்து இருந்துச்சுன்னா வீட்டு உள்ளேருந்து வெளியாகும் போது இடது பக்கம் உங்களுக்கு வந்து கதவு வரணும். அல்லது உங்களுக்கு வந்து வடக்கு பக்கம் இருந்தால் வீட்டை விட்டு உள்ள இருந்து வெளியாகும் போது உங்களுக்கு வலது பக்கம் வரணும். வடக்குன்னா என்ன? நார்த்தா ஈஸ்ட்? நார்த்துமா, நார்த், உத்தாரா. மலை தேசிய மொழியில உத்தாரா. நார்த். நீங்க சொன்ன மேற்கு வந்து தேசிய மொழியில பாராட். டாக்டர் இன்னொன்னு, அவங்க வந்து வயசு இன்னும் வரல, அவங்களுக்கு எப்ப வரும்னு அம்மா கொஞ்ச நேரம் தெளிவா இல்ல. திருமணம் எப்பன்னு கேக்குறீங்களா? திருமணம் எப்பன்னு கேக்குறீங்களா? இன்னும் வரல. அவங்களுக்கும் அங்க அண்ணனு கூட நடக்கல, அதான் கேக்குறேன். இப்போ உங்க மகளுக்கு இப்ப இந்த ரோகிணி நட்சத்திரம் அவங்களுக்கு தானே கேக்குறீங்க இப்ப? சரி, அடுத்த வருடம் மேய்க்கு மேல உங்களுக்கு வந்து டைம் நல்லா இருக்கு அவங்களுக்கு, சிறப்பு. சிறப்பு. மேய்க்கு மேல. மகன் வந்து கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம். அவரும் இன்னும் திருமணம் பண்ணாம இருக்காரு. இந்த கேள்விக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு போயிட்டு வந்துருவோமா? நிச்சயமா நிச்சயமா. அம்மா தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த கேள்விக்கு மகனுடைய கல்யாண சம்பந்தமா டாக்டர் விட்டுறக்கூடாது. அம்மா தொடர்ந்து இணைப்புல இருங்க. உங்களுக்கான பதில ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல்லுவோம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். புனிதா அம்மா அவங்களுடைய மகனாருடைய திருமணம் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க டாக்டர். முதல்ல அதுக்கான பதில சொல்லிடுவோம். அவங்க வந்து கன்னிராசின்னு சொன்னாங்க. அவங்களுடைய பையன் தற்பொழுது குரு வந்து 9வது வீட்டில் நிற்கிறாரு. இப்பயும் அவருக்கு டைம் நல்லா இருக்குது.
அடுத்த வருஷம் மே மாதம் மேலே 10ல் போகிறாரு, அப்பயும் முடியும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 2026 வந்து மேக்கு மேலே வந்து 11ஆம் வீட்டுக்கு போகிறாரு, அதுவும் சரி. அதுக்கப்புறமும் சரி, வரிசையாக 4 வருஷம் இருக்குது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு வரன் கிடைத்து விடும். டாக்டர் கன்னி ராசி, சாரி சிம்ம ராசி. சரி டாக்டர் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் எப்போ சொன்னீங்க? இப்போ இல்லை, நாக்கு குளறிக்கிட்டே இருக்கு முன்னிலை. ஆமாம். வார ஆரம்பத்தில் காரிய தடை இருந்தாலும் மீண்டும் முயற்சித்தால் வெற்றி உண்டு. ஒரு சிலருக்கு பயம் தொற்றிக்கொள்ளும். நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த பயம்தான் ஒரு மனிதனை முன்னேற விடாமல் தடுக்கும். அந்த பயம் இருந்தால் திக்குவாய் அவங்க திக்குவாங்க, பயம் இருந்தால் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், பயம் இருந்தால் நரம்பு தளர்ச்சி ஏற்படும். பார்த்துங்க, வார மத்தியில் எல்லா காரியங்களும் நல்லபடியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். வார இறுதியில் தேவையில்லாத ஒரு அவநம்பிக்கை ஒன்று தோணும். மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருப்பது போல தோன்றிக்கிட்டே இருக்கும். அழகு சார்ந்த துறை அல்லது துணி நகை வியாபாரங்கள் மேம்படும். இந்த வாரம் ஆடம்பர பொருட்களை வாங்குவது, வீட்டை சீரமைக்க நீங்கள் எத்தனிப்பீர்கள். பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலங்களில் கொஞ்சம் பிரச்சனை தோன்றும், வாய்வு குத்தல் இதெல்லாம் ஏற்படும். ஏற்கனவே சொல்லியிருக்க, கருஞ்சீரகத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, கருப்பட்டி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. மாதவிடாய் காலங்களில் காலையில் ஒரு உருண்டை, மாலையில் ஒரு உருண்டை சாப்பிடுங்க. இது வந்து சரியாக பெறும். இந்த ராசிக்கார தாயார்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு உண்டு, ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க. தொழில் புரியும் இடத்தில் எதையாவது சொல்லி வைக்காதீர்கள், பிறகு அது உங்களையே வந்து தாக்கும், அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. காலம் தாழ்த்தி உண்பதால் வயிறில் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். பேதி எடுப்பது மிக சிறப்பு. ஒரு சிலர் வேலை மாற்றத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு நேர்முக காணலாம் வந்து நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஆமாம், இன்டர்வியூ. மாணவர்கள் ஊக்கத்துடன் படிக்க வேண்டும். நிச்சயமாக கல்வி தரமாக இருக்கும். அடுத்த ராசியை பார்ப்போம் டாக்டர். கன்னிராசி. கன்னியை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் மனிதனுடைய வாழ்க்கை 2 தாங்க தீர்மானம் ஆகுது. எல்லாம் ஜாதகம் ஜோசியம் சொல்லுவாங்க, நான் சொல்வது 2 தான். ஒன்று, உங்களுக்கு பயம் இருந்தால் தோல்வி நிச்சயம், தைரியம் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆக இந்த வார ஆரம்பத்தில் நீங்கள் இந்த வாரம் அதை பற்றி நீங்கள் பார்ப்பீங்க அனுபவத்தில். வார மத்தியில் ஒரு சில காரியங்கள் தடை ஏற்பட்டாலும் முயற்சித்தால் வெற்றி உண்டு. அதான் விடாமுயற்சி பயனளிக்கும் சொல்லுவாங்க. வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம், முக்கியமான வேலைகள் அந்த காலகட்டத்தை மாற்றி வச்சுக்கோங்க. எல்லாமே காலம், திட்டம், உழைப்பு, இவ்வளோதான் விஷயம். விரக்தி இருந்தால் அதுபோல் தான் உங்களோட வாழ்க்கை அமையும். சந்தோஷம் இருந்தால் அதுபோல் தான் உங்களோட வாழ்க்கை அமையும். ஆக வாழ்க்கை அமைப்பது யாருன்னு கேட்டால் உங்களுடைய மனதின் எண்ணங்கள் மட்டுமே. அவசரமான பயணங்கள் உண்டு, அதனால் செலவுகளும் உண்டு. இந்த ராசிக்கார தாயார்களுக்கு வாத நோய் தாக்க வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. மூட்டு வலி வரும். கார உணர்வை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் மலச்சிக்கல் மூலம் ஏற்படும். தேவையில்லாத எண்ணங்கள், அதை தவிர்ப்பது நலம். ஒரு சில மாணவர்கள் கல்வியில் சிறு தடைகள் இருந்தாலும் அது சிறப்பாக தான் அமையும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது சும்மா அரிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலர் காதில் சீல் வடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதில் வந்து குத்தல் ஒன்று தோணும். சுலபமான அனுபவமான ஒரு வீட்டை வைத்து நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வசம் இருந்தால் 20 கிராம் தான் சிறுக வெட்டி அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதை போல் பூண்டு 20 கிராம் சிறுக வெட்டி அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதை போல் வந்து பெருங்காயம் 20 கிராம் நல்லா தூளாக்கி வச்சுக்கோங்க. இந்த பிரண்டை கிடைக்கும் பாருங்கள், இந்த கணுவெல்லாம் நீக்கிடுங்க, சிறுக வெட்டி அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் இரும்பு சட்டியில் போடுங்க. இந்த பவுடர்லாம் உள்ளே போட்டு நல்லா கொதிக்க ஒரு கொதி வந்தவொடனே அதை நிறுத்தி வடிகட்டி ஒரு சீசா என்று சொல்லக்கூடிய பாட்டிலில் அடைச்சி வச்சுங்க. அக்கம் பக்கம் யாருக்கு வேணால் இது கொஞ்சம் கொடுக்கலாம். நமக்கு தேவை கொஞ்சமாக நாள் இருந்தால் போதும். இரவில் 2 சொட்டு 3 சொட்டு விட்டிங்கன்னா 1 வாரம் 2 வாரத்தில் இந்த பிரச்சனை தீரும். அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம் இது. அடுத்து டாக்டர் துலாவுக்கு பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் அரசு சார்ந்த துறைகளில் தாமதம் தடை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தெரிந்துவிடும். உதவி கேட்டு அதை நீங்கள் வந்து சுலபமாக முடிச்சிடலாம். வார மத்தியில் நல்ல ஒரு காலகட்டம். எந்த வேலையாக இருந்தாலும் அது சரியாக சிக்கனமாக முடிந்துவிடும். வார இறுதியில் ஏதோ ஒரு காரணங்களால் பதற்றம், பயம் ஒன்று ஏற்படும். ஒரு சிலர் தேவையில்லாமல் பயப்படக்கூடிய அந்த காணொலிகளை பார்த்துட்டு தனக்கு இதை வந்துடும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. எதை நீ நினைக்கின்றாயோ கண்டிப்பாக அதை நீ ஆவாய். ஆடம்பர பொருள் ஒன்று வாங்கிய பிறகு மாதத்தவணை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கூட்டு கழிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக வரும். வாங்க முடியுமா வாங்க முடியாதுன்னு பார்த்து நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க. எதையும் பிளான் பண்ணி செய்யுங்க.
பிளான் பண்ணி செய்யணும். சரி, இது ஞாபக மருதி ஏற்படும் வல்லார இருக்குது. நீங்கள் அரிசி சாப்பிடலாம், வல்லார துவையை சாப்பிடலாம். யோகாசனத்தை சர்வாங்காசனம் இந்த இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம் பாருங்க, அது செய்யலாம். சின்ன விஷயத்துக்கு கூட பதற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, பயம் அல்லது கோபம் அதிகமாக வரும். நிதானம் தேவை. மாணவர்களுக்கும் இது பொருந்தும். பயம், கோபம், நிதானம் எல்லாம் அவசியம். ஒரு சிலர் வீட்டை வாங்குவதற்கு முடிவு பண்ணுவாங்க. ஒரு சிலர் வீடு தேடிக்கிட்டு இருப்பாங்க, அது இன்னும் கிடைக்காது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 மாதத்தில் கண்டிப்பாக அது கிடைத்துவிடும். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க டாக்டர். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்து விருச்சிக ராசியை பார்ப்போம். பார்த்துடலாம். தேல் என்று சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி செவ்வாயின் ஒரு வீட்டுக்கு உரியது. பிடிவாதம் இவங்கள்ட்ட இருக்கும். அது நல்ல பிடிவாதம் இருந்தால் மிக சிறப்பு. ஆனால் இந்த ராசிக்காரர் நல்லா சமைப்பாங்க. வார ஆரம்பத்தில் தனலாபம், வருமானம் பெருக வாய்ப்புகள் உண்டு. வார மத்தியில் தொழில் புரியும் இடத்தில் சில தாமதங்களும் சில வாக்குவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சூழ்நிலையை யார் அமைக்கணும், ஏன்னா நீங்கள் தான் அந்த சூழ்நிலையை அமைக்கக்கூடிய டைரக்டர், நீங்கள் தான். அப்படி ஒன்று அமையுத அந்த இடத்த விட்டு மான் கரத்தை என்று சொல்லக்கூடிய இடத்த விட்டு ஓடி இருக்கு, அப்போ அமையாது. வார இந்த மத்தியில் தொழில் நல்ல மேன்மையாக இருக்கும். வார இறுதியில் நல்லது ஒரு காலகட்டம். உறவினர்கள் அல்லது நண்பர்கள் சந்திப்பது, கேளிக்கை சென்று வருவது இல்லை நடக்கும். ஆளுமை அதிகரிக்கும். தொழில் தொடர்புகள் உங்களுக்கு நிறைய வரும். புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் ஒன்று வரும். மகனின் கல்வி நிலை சிறப்பாக இருக்கும். சமூக சிந்தனை தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். காதலில் பொறுமை தேவை. அவசரப்பட்டு சொல்லும்போது அது பிரச்சனையில் முடியும். தோல்வியடைய வாய்ப்புகள் உண்டு. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதனால் கடல் சார்ந்த உணவு, பதப்பட்ட உணவெல்லாம் தவிர்த்துருங்க. வீடு கட்ட ஏற்றதொரு காலகட்டம், வரன் பார்க்க ஏற்றதொரு காலகட்டம், அல்லது சண்டை எது இருந்தாலும் அதை சமாதானமாக போக ஏற்றதொரு காலகட்டம். இந்த ராசிக்காரன் கல்வியில் வரக்கூடிய காலகட்ட தேர்ச்சி உண்டு. நிச்சயமாக படிக்காமல் எதுவும் வந்துடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் கவலை வேண்டாம். மந்திர ஜபம் செய்யுங்க, மிக சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த ராசிக்கார முதலாளிகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தவறுகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசிக்கார மகள்களுக்கு உடல்நிலையில் சில பாதிப்புகள் வரும். விருச்சிக ராசி வரைக்கும் பார்த்துட்டோம். தொடர்ந்து அடுத்த ராசிகளுக்கான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நேர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். உங்களுடைய பெயர் என்னம்மா, எங்கே இருந்து அழைக்கிறீங்க? ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் நான் பிஜேலேருந்து அழைக்கிறேன் ஐயா. என் பேர் கமலாதேவியா. உங்களுடைய கேள்வி என்னம்மா? ஐயா எனக்கு 68 வயசுங்கய்யா. எனக்கு வந்துங்கய்யா சக்கரை வியாதி இருக்கு, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. இதுக்கெல்லாம் நான் மருந்து வந்துங்கய்யா ஒரு 10 வருஷமா நான் சாப்பிட்டுக்கிட்டு தாங்க வரேன். இருந்தாலும் இப்போ அது தூக்கம் வர மாட்டேங்குதுங்கய்யா. பார்த்தா அதுக்கு கால் 2 காலும் எரியுதுங்கய்யா. எரிச்சல் தாங்க முடியல. கால் கீழே வச்சு நடக்கவே முடியலைங்கய்யா. சரி, இப்போ நான் ஒரு வீட்டு வைத்தியம் சொல்றேன் பாருங்க. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அவங்களுக்கான பதில சொல்லிடுவோம். ஆமாம், ரைட், சொல்லிடலாம். ஒரு வீட்டு வைத்தியம் சொல்றேன். அதிகமான, அதாவது நீரிழிவு என்று சொல்லக்கூடிய இந்த இனிப்பு நீர், அது சொல்ல டயபெட்டிக் சொல்லுவாங்களே, இது அதிகம் போகும் பொழுது கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு, ஆங்கிலத்தில் அது இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, டயபெட்டிக் நியூரோபதி. நியூரோனா நரம்பு, நியூரோபதின்னு சொல்லுவாங்க. இது மீண்டும் சரியாவதற்கு நிறைய முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. முருங்கை ஈர்க்க இந்த சூப் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் சாப்பிடலாம். இந்த எரிச்சலை அடங்குவதற்கு நீங்கள் ஆவாரம் பூ எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி. அருகம்புல் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி எடுத்துக்கலாம். இதை மட்டுமே நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தாலும் காலப்போக்கில் இது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு மருந்தாகட்டும், நீங்கள் ஆங்கில மருந்தோ சித்த வைத்தியம் சாப்பிட்டாலும் உணவு பத்தியம் இல்லாமல் அந்த நோய் போகாது. ஆக நீரிழிவு இருந்தால் சீனியை குறைக்கணும். சோத்தை கண்டிப்பாக இந்த சோறு சம்மந்தப்பட்ட உணவுகளை குறைச்சிட்டிங்கன்னா காலப்போக்கில் இது சரியாயிரும். அம்மாவுக்குரிய மருத்துவம் கிடைச்சிருக்கோங்க டாக்டர். இன்னொரு நேர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் டாக்டர், நான் வேணி டைப்பிங்ல இருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? டாக்டர் எனக்கு 2 கேள்வி இருக்கு. எனக்கு இப்ப ராகு தசை புதன் புத்தி போயிட்டு இருக்கு டாக்டர். சரி, ராகு தசை புதன் புத்தி. எனக்கு ராகு கேது தோஷம் இருக்கு. கேது முதல் வீட்டுல 7வது வீட்டுல ராகு இருக்காரு. ஸோ இப்ப எனக்கு இந்த ராகு தசை எப்படி இருக்கும் டாக்டர்?
அது உங்க என்னோட லக்னம் முதல் சொல்லுங்க. கேள்வி. உங்க லக்னம் தெரியுமா? மேஷ லக்னம். மேஷ லக்னத்துல, அதாவது லக்னத்துல ராகு இருக்கிறாரு. ஆமா. 7வது வீடு இல்ல கேது இருக்காரு. கேது 7ல இருக்காரு. ராகு இருக்காரு. சரி, இப்போ உங்களுக்கு தசை என்ன போகுது? ராகு தசை புதன் புத்தி. சரி, ராகு தசையில் உங்களுக்கு வந்து புதன் புத்தி போகுது. அதாவது 3வது வீட்டுக்காரனுடைய புத்தியும் 6வது வீட்டுக்கார புத்தி போகுது. ராகு தசையில் புதன் புத்தி அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக நிற்க, நரம்பு சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு என்ன வயசு இப்போ? 29 டாக்டர். 20. படிக்கிறீங்களா, வேலை செய்கிறீங்களா? வேலைக்கு போறேன். உங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்கா? தாழ்வு இல்ல டாக்டர். தாழ்வு ரத்த அழுத்தம் இருக்கா? இல்ல இல்ல. இல்லை. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஒன்று வரலாம். இப்போது நீங்கள் வந்து வரன் தேடுவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தேடுங்க. ஏன்னா உங்களுக்கு நாகதோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு வந்து 7வது வீட்டில் நிற்கிது. 7ல் ராகு இருந்து ஒரு தசை நடத்தும் போது, அதுவும் வந்து துலாத்தில் இருக்கும்போது அந்த தசை நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ராகுனாலே எல்லாம் பயப்படுறாங்க. புதிய கண்டுபிடிப்பு, புதிய ஆய்வு, புதிய ஆராய்ச்சி, இதெல்லாமே ராகு தான் இதுக்கு வந்து அதிபதி. ஆனால் இந்த மேஷ லக்னத்துக்கு 3வது வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனமும் கன்னியும் பாவிகள். ஆக இந்த ராசிக்கு வரும்போது சில தடை தாமதங்கள் உண்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பாயிரும். அப்ப எந்த வயசுல கல்யாணம் ஓகேவா இருக்கும் டாக்டர்? சரி, இப்போ இந்த புதனுடைய இந்த காலகட்டம் இன்னும் வந்து எவ்வளவு நாள் இருக்கு உங்களுக்கு? அடுத்த செப்டம்பர் வரைக்கும் இருக்கு டாக்டர். சரி, இதை தாண்டிட்டோம். ஓகே ரைட், நன்றி. டாக்டர், என்னோட 2வது கேள்வி டாக்டர். சரி, இப்ப இந்த ராகு கேது தோஷம் வந்து எத்தனை வயசுல இருந்து குறையும்? நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க செவ்வாய் தோஷம்னா 36 வயசு, அப்போ இந்த கால சர்ப தோஷம்னா 36 வயசுல குறையும்னு சொல்லியிருந்தீங்க. 32ல இருந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். 32ல இருந்து 32. நீங்க உங்க மாப்பிள்ளை பார்க்கும்போது அவருக்கு முடிந்த வரை இதே மாதிரி ஒரு அமைப்புள்ள இதை பார்த்துக்குங்க. ராகு கேது தோஷம். ஆமா டாக்டர், இப்ப இந்த ராகு தசையில 7.5 சனி வந்தா ஓகேவா டாக்டர்? ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது பாட்டுக்கு வரட்டும், அது பாட்டுக்கு போட்டா நீங்க பயத்தை விட்டுருங்க. ஓகே ஓகே. நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி. எக்ஸ்ட்ரா ஒரு 10 வெள்ளி சார்ஜ் பண்ணணும். இன்னொரு கேள்வி கேட்டேன், 2 கேள்வின்னு சொல்லிட்டேன் டாக்டர். சரி டாக்டர், கேள்வியெல்லாம் இப்போ பார்த்தீங்களா, அதாவது அவங்களுக்கு வயது இப்போ கூட குறைவு தான். கேள்வி கேட்கும்போது இன்ன திசை இத்தனையாவது கட்டத்தில் இவங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க டாக்டர். நிறைய அவங்க படிச்சிருப்பாங்க, நம்ம நிகழ்ச்சியை பார்த்துருப்பாங்க, இல்லை ஏதாவது இந்த சமூக ஊடகங்களில் பார்க்குறாங்கல்ல, இதை பார்த்து படிச்சிருப்பாங்க. அடுத்த நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா, எங்கே இருந்து அழைக்கிறீங்க? உங்களுடைய பெயர் என்ன? என் பேர் ரஞ்சினி, பினாங்கிலிருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? டாக்டர் கிட்ட பேசலாமா? பேசலாமா டாக்டர் கிட்ட? அம்மா பேசுங்கம்மா. டாக்டர் வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம். வணக்கம் மாட்டாங்க டாக்டர், எனக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு. சொரியாசிஸ், ரொம்ப மருந்துலாம் எடுத்துட்டேன், கேட்க மாட்டேங்குது. ஸோ அது என்ன ஏதாச்சும் பண்ணுமா? எப்படி என்ன செஞ்சாக்கா அந்த தோல் வியாதி நல்லா இருக்கும் டாக்டர்? 3 வகையான காளாஞ்சகப்படை, இது சொல்வது காளாஞ்சகப்படை, காளா மாதிரி அங்கே பூத்திருக்கும். நம்ம சித்த வைத்தியில் இது 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஆங்கில வைத்தியம் நிறையா இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து தோல் மேலே ஏறிக்கிட்டு வருதா? ஆமா, ஸ்கல்ப்ல இருக்கு, தலையில ஸ்கின்ல கூட சில பார்ட்ஸ்ல இருக்கு. சரி, அது ரொம்ப கொட்டுதா கீழே? ஆமா ஆமாங்க. சரி, உங்க உடம்பு சூட்டு உடம்பா? ஆமா, ரொம்ப சூடுதான். இந்த காளாஞ்சகப்படை என்று சொல்லக்கூடிய சொரையாசிஸ் அதிகமாக சூட்டு உடம்புல தான் வந்து தாக்கும். உடல் பருமனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கப காளாஞ்சகப்படை. ரொம்ப இழைச்சிருக்கும் போது வந்துச்சுன்னா அது வந்து வாத காளாஞ்சகப்படை. அதில் தான் சொரையாசிஸ் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று வரும். இந்த நோய் சேர்ந்து வந்துடும், ரெண்டுமே ஒன்று. நீங்கள் முடிஞ்ச வரை பித்த உணவை எடுக்காதீங்க. சொன்னால் காஃபி டீ முடியாது. இந்த நம்ம வெறும் தேவோ, அதை வந்து நம்ம சுத்தமான தமிழில் சொன்னோம்னா இலைவடி நீர், புரியாத பல பேர்த்துக்கு இலைவடி நீர், அதை குடிக்கலாம். சமையலில் புளி வேண்டாம். முடிஞ்சால் நிறைய இளநீ குடிங்க. அது வந்து இந்த நோயை வந்து கட்டுப்படுத்தும். குளிக்கும் போது முக்கியமாக பார்த்துக்க, நான் இதை பலருக்கு சொல்லி கொடுத்தது, தேங்காய் பாலில் பச்சைப்பயிரை போட்டு நல்லா குழப்பி உடல் முழுதும் தேய்ச்சி 1/2 மணி நேரம் வச்சு நீங்கள் குளிங்க. இந்த கந்தக சோப்பு ஒன்று விற்கிறாங்க, இந்த மருந்தகத்தில் சல்ஃபர் சோப்புன்னு சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து இதை பண்ணலாம். குப்பைமேனி தேத்தான்கொட்டை பவுடரு, குப்பைமேனியை சூரணம் விற்கிறாங்க கடையில், தேத்தாங்கொட்டை பவுடரும் விற்கிறாங்க கடையில். இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வர இது குறையும்.
ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. உணவுல நன்றி அம்மா. கட்டுப்பாடு அவசியம். வெயில சுத்தத்தலாம் முடியாது, உடல் சூடு வரக்கூடாது, ரொம்ப கோவப்படக்கூடாது, மாதவிடாய் சரியாக போக வேண்டும். இந்த நோய் கொஞ்சம் கடுமையான நோய் தான். ஸ்கால்ப்ல கூட அந்த குப்பைமேனி பாய்க்கலாமா ஐயா? நீங்க சாப்பிட பாவீங்க, அதாவது குப்பை மேனியா தேங்காய் பாலும் பச்சை பயிரும் உடம்புல போடுத்தீங்க, ஓகே, ரொம்ப தோல் மினுமினுப்பாயிரும். தேங்காய் பாலும் பச்சை பயிரும். நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. நல்ல முழுமையான ஒரு மருத்துவத்தை சொன்னீங்க டாக்டர். நன்றி டாக்டர். அடுத்த ராசியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளிக்கு போயிட்டு வந்துருமாங்க டாக்டர். போலாம். நேர்களும் காத்துட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன்னு. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது வார ராசி பலன் நிகழ்ச்சி. தனுசு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் வாங்க டாக்டர். பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் நீண்ட நாட்களாக முயற்சித்த ஒரு காரியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி கிட்டும். வருமானம் பெருகும். புதிய வேலை வாய்ப்புக்கான தரவுகள் செய்திகள் வந்து சேரும். வார இறுதியில் ஒரு சில காரியங்கள் தடை ஏற்பட்டாலும் அதில் உங்களுக்கு அனுபவம் வந்து கூட ஆரம்பிச்சிடும். சில மாதங்களாக ஏற்பட்ட தோல்வி, மன விரக்தி, தடையெல்லாம் நீங்கி தற்பொழுது மனதைரியம், அதற்குண்டான உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம்லாம் இப்போ வந்துடும் பாருங்கள். தனுசு ராசிக்காரர்கள் தற்பொழுது ஊக்கத்துடன் வேகமாக சம்பாத்தியத்தில் ஈடுபடுவார்கள். ஒரு சிலர் செல்ல பிராணிகளை வாங்கிறதுக்கு தேடிக்கொண்டிருப்பாங்க. நிச்சயமாக ஒன்று கிடைக்கும் செல்ல பிராணி. மாணவர்களுக்கு தற்பொழுது தடைகள் எல்லாம் நீங்கி கல்வியில் முன்னேற்றமான ஒரு காலகட்டம் ஒன்று ஏற்படும். ஏற்கனவே இந்த 6ல் உள்ள குருவால சில தொல்லைகள் தாமதங்கள் இருந்தாலும் இதெல்லாம் இப்போ படிப்படியாக விலகக்கூடிய ஒரு நேரமாக உள்ளது. தகத்துடன் இருங்க. ஒரு சிலர் பாருங்க, தூக்கத்தில் தூங்கும் பொழுது அவங்களுக்கு வந்து வாயில எச்ச ஊற்றும், ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி. நீர்வீழ்ச்சி மாதிரி. சரி, அதாவது குழந்தைகள் இருந்தால் இது இயல்பு. அதாவது 1 வயசுலேருந்து 4 வயது முதல் இது வந்து இயல்பு. அதுக்கு மேற்பட்ட வந்தால் இது ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை தான். பெரியவங்களுக்கும் சில பேர் தூங்கும் பொழுது எச்ச வந்துடும். சுலபமான அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம் சொல்கிற பாருங்க. சுக்கு தூள் ஒரு 30 கிராம் எடுத்துங்க. சீரகத்தூள் வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கங்க. அதை போல் வந்து அக்ராகாரம்னு விற்கும் கடையில். இது குச்சிமாக இருக்கும், வேறு தான். கழுவி காய போட்டு இடித்து தூளாக்கி அதையும் அரைச்சிக்கோங்க. அது ஒரு 20 கிராம் எடுத்துக்கங்க. 200 ml எலுமிச்சம் சாறு புளிஞ்சது, நல்ல பழுத்த எலுமிச்சம்பழம் தான், வடிகட்டி எடுத்துக்கங்க. சட்டியில் ஊற்றுங்க, நெருப்பை வைங்க. உங்களுடைய கருப்பு சீனி அல்லது வந்து தென்னங்கருப்பட்டி ஏதோ ஒன்று எடுத்துங்க. எல்லாம் தூள் பண்ணி அதை கொட்டி, அதாவது நல்ல ஒரு கொதி வந்தவுடனே அடைச்சிட்டு இந்த சீனியும் அந்த சூனத்தை போட்டு நல்லா கொட்டி கிட்டிக்கிட்டே வாங்க. லேகி மாதிரி வந்துடும். எடுத்து ஒரு சீசாவில் பத்திரப்படுத்துங்க. 1/2 டீஸ்பூன் பெரியவளாக இருந்தால், குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். நல்லா வந்து இனிப்பாக இருக்கும், புளிப்பாக இருக்கும். இது உணவுள்ள ஒரு மருத்துவம் தான், பிரச்சனையே இல்லை. சிலர் இரவில், பெரியவங்க தான், அதாவது இப்போ 10 வயசுக்கு மேலே 15 வயசு கூட, ஏன் 20 வயசு கூட, இரவில் தன்னை அறியாமல் மழை பொழிது விடுவார்கள். இதுக்கு பின்னாடி ஏதோ உள்குத்து இருக்கிற டாக்டர். அதாவது சிறுநீர் போயிருந்தா இல்லையா, அவர்களும் இந்த மருத்துவத்தை செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் இந்த இரவில் சிறுநீர் போகிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் சாப்பிடணும். எச்சை ஊற்றுறவங்கள 3 மாதம் சரியாக போயிடும். அடுத்த ராசியை பார்ப்போம் டாக்டர். மகர ராசி. பார்த்துடலாம். மகர ராசிக்கு வார ஆரம்பத்தில் பயம், பதற்றம், யாரிடம் வேண்டுமானாலும் எதையாவது சொல்லலாம் என்று சொல்லிவிடாதீங்க. அதனால் பிரச்சனை உங்களுக்கு வரும். யாருக்கும் ஆமாம் சாமி போடாதீங்க, அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார மத்தி, வார இறுதியில் நல்ல ஒரு காலகட்டம், எடுத்த காரியங்கள் எல்லாம் சுபமாக உங்களுக்கு முடியும். சிலர் வேலையை மாற்ற எத்தனைப்பார்கள். இது சரியான நேரமானு கேட்டால் ஆமாம், நிச்சயமாக சரியான ஒரு நேரம். நீங்கள் இப்போ எழுதி போடலாம், உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வேலை செய்யும் இடங்களில் முன்னேற்றமான ஒரு காலகட்டம். பிடிவாதம், பதற்றம் இவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வருட கடைசியில் ஆன்மீக பயணங்கள் இந்த ராசிக்கு உண்டு. அதை போல் வந்து பொருட்கள் வாங்குவது, புதிய புத்தகங்களை வாங்கி படிப்பது, காணொலியை காண்பதெல்லாம் இப்போ கொஞ்சம் அதிகரிக்கும் உங்களுக்கு. நோய்கள் எதுவும் வந்தாலும் அதை உடனே சரி செய்யுங்க. உணவு பற்றி முயறுங்க, மருந்து நீங்கள் சாப்பிடுங்க. அதை விட்டு விட்டால் காலப்போக்கில் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சொத்தாக வந்துடும் இந்த வாழ்க்கையில். மாணவர்கள் பயத்தை ஒதுக்கிவிட வேண்டும், இல்லை என்றால் பதற்றம் ஏற்பட்டு மறதிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கும்பராசியை பார்ப்போம். பார்த்துருவோம். சந்திராஸ்தமம் இந்த வாரம் கொஞ்சம் கவனத்தில் பார்த்துக்குங்க. வார ஆரம்பத்தில் சந்திராஸ்தமம் பூஜை அல்லது மந்திரம் நீங்கள் படிச்சுட்டு பின்பே நீங்கள் வந்து வெளியே போங்க. வார மத்தியில் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். யதார்த்தவாதி எல்லோருக்கும் விரோதின்னு சொல்லுவாங்க. எதையாவது பேசிட்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வார இறுதியில் முயற்சித்த காரியங்களாகட்டும், தடையாக ஏற்பட்ட உள்ள ஒரு காரியமாகட்டும், எல்லாம் இப்போ வந்து சரியாகிவிடும்.
கடந்த கால அனுபவம் இனி வரக்கூடிய எதிர்காலத்துக்கு மிக சிறப்பாக உங்களுக்கு வந்து அது உதவும். அனுபவமா அறிவான்னு வச்சா அறிவும் வேண்டும், அனுபவம் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டும். அதை போல தான் இந்த அனுபவத்தை கொண்டு நீங்கள் முன்னேறி வருவீர்கள். அடுத்த வருடம் மார்ச்சுக்கு மேலே ஜென்ம சனி உங்களுக்கு விட்டுட்டு போகிறாரு. அதனால் தொழிலில் இருந்த பல சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் எல்லாம் நீங்கிவிடும். பயத்தை விடுங்க. பருவத்தே உள்ள ஆண் பெண் இவர்களுக்கு முகத்தில் பரு வரலாம், ஒரு சிலருக்கு மறு வரலாம், ஒரு சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு புள்ளி வரலாம், கொப்பளங்கள் வரலாம். இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முகத்தை சுத்தமாக கழுவிடுங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் வீட்டில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த மருந்தகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் வாங்கலாம். அதை எடுத்து முகத்தில் பூசிடுங்க. அரை மணி நேரம் விட்டு கடலை மாவை போட்டு நல்லா முகத்தில் பூசி அதில் வந்து முகத்தை கழுவுங்க. கழுவி முடித்த உடனே விட்டுருங்க. எப்போதும் போல் நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறதும் போயிட்டு வரலாம். இரவில் படுக்கும் பொழுது படிகாரம் என்று சொல்லக்கூடிய தேசிய மொழியில் பத்து தாவாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் அலம் சொல்லுவாங்க, கடையில் விற்கிறாங்க, ரொம்ப மலிவு. அதை வாங்கி நல்லா இடிச்சு சீசா என்று சொல்லக்கூடிய பாத்திரத்தில் போட்டு வச்சுங்க. அரை டீஸ்பூன் சின்ன பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க, அதை குலைங்க, முகத்தில் பூசுங்க. காஞ்ச உடனே உங்களுக்கு பவுடர் போட்ட மாட்டே வெள்ளையாயிரும். அப்படியே படுத்து காலையில் எழுந்திரிச்சு முகத்தை கழுவிடுங்க. காலப்போக்கில் முகம் பளபளக்கும். இந்த பருக்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். சாக்லேட்டு, எண்ணெய் பொருள், மசாலா பொருளை தவிர்ப்பது நலம். இறுதி ராசி மீன ராசியை பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டம், சுபவிருத்தி, சங்கடங்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். வார மத்தியில் சந்திராஸ்தமம், ஆண் பெண் உறவுகளில் கவனம் தேவை, ஒழுக்கம் தேவை. எல்லா வகையிலும் கொஞ்சம் கண்டிப்பாக இருந்துக்குங்க. வார இறுதியில் யாரிடமாவது வம்பு வழக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் பிரச்சனை தோன்றும். இன்னும் 2 வாரத்தில் வண்டி வாகனங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும். விபத்துக்குண்டான ஒரு காலகட்டமாக நிற்கிது. கொஞ்சம் கவனமாக செல்லுங்க. மந்திரம் படிச்சுட்டு போங்க. இடது வலது எல்லாம் பார்த்துக்கிட்டே போங்க. செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் இது மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். இது ஒரு மாயான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் வந்து யாரோ தனக்கு செய்வனை பண்ணி தடுப்ப நினச்சிக்கிட்டே நிற்பாங்க. அது இந்த மீனராசிக்கு தற்பொழுது பொருந்தும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஒரு மாயான ஒரு தோற்றம். சாலையில் செல்லும் போது உள்ள தூரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் முன்னுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், கிட்ட போனால் ஒன்றும் இருக்காது. காணல் நீர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இதுவும் அப்படிதான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். வம்பு வழக்கு அவரை பற்றி தவறாக எதுவும் பேச வேண்டாம். அனுபவம், தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால் வந்து இதை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையை நடத்துங்க. சிறப்பான காலகட்டம் இன்னும் சிறிது காலத்தில் இந்த ராசிகாலுக்கு வந்தே தீரும். நல்லது. எல்லா ராசியும் பார்த்துட்டோங்க டாக்டர். சரி, நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன ஐயா? எங்கே இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சரவணபவன். நான் மலாக்கால் என்று அழைக்கிறேங்க. பேர் அற்புதமான பேர், சரவணபவன். உங்களுடைய கேள்வி என்னையா? ஐயா, அருள் ஐயாவும் சில விஷயம் இதை பற்றி பேசியிருக்காங்க. நான் கேட்க வேண்டிய கேள்வி வந்து, இந்த பேய்ங்க பிடிக்கல சில பேருக்கு. ஆமாம். அது வந்து சில பேருக்கு அது நம்பிக்கை இருக்கு, சில பேருக்கு அதுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா எனக்கு வந்து அனுபவ ரீதியா நான் வந்து இது கண்ணால பார்த்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தங்களுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு. அப்புறம் அவங்க வைஃப் சொன்னாங்க, இந்த மாதிரி கூட்டிட்டு போனோம், பேய் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஜாதகத்துல எல்லாம் இதுவும் காமிக்குமாயா? இது வந்து கர்மா வினையா, இல்ல அது வந்து ஜாதகத்துல எப்படி அது கண்டுபிடிக்கலாமா, இல்ல முடியாதா, இல்ல இந்த சில இடங்களுக்கு போறதுனால அது வருதா அப்படின்னு நான் கேட்கலான்னு இருக்கேன். நல்ல அற்புதமான ஒரு கேள்விங்க டாக்டர். ஏன் அருள் இந்த மாதிரி பேசினாரு சொன்னாருன்னு தெரியுதாங்க டாக்டர்? அது அருள் மட்டும் இல்லை, டாக்டர் பாணியும் அதில் உடந்த நம்ம 2 பேர் தான் சமூக வலைத்தளங்களில் இது சம்பந்தமா பேசியிருந்தோம். எதையாவது சொல்ல போய் பின்னால வந்து பிரச்சனை வரும்னு சொன்னா இல்லையா? அற்புதமான கேள்விங்க டாக்டர் ஐயா கேட்டது வந்துட்டு. சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அதாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் இருக்கும்போது இந்த எக்ஸ்ரே வந்து இந்த உடலை பிடிக்கும். ஏன்னா இந்த கபன்ல செய்யப்பட்டது. இந்த ஆவியெல்லாம் கபன்ல செய்யப்படலை. ஆக கபன்லெஸ் பாடி, இந்த கபன் உள்ள பாடின்னு இருக்கு. இந்த ஆன்மாக்களும் அதில் தான் வரும். அதுதான் அவர் கேட்குறாரு. ஜாதக ரீதியாக ராகு, கேது, சனி இதில் பாதகமான ஒரு இடத்துல உட்காந்து அந்த பார்வை வந்து குரு மீதோ லக்னத்து மீதோ விழுந்துச்சுனால் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பேய் தானே பார்த்துடணும். சரிங்களா? 1. 2வது மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குது ஆங்கிலத்தில், மனோதத்துவ ரீதியாக. அதுதானே கன்ஃபார்ம் பண்ணணும்.
அது இல்லை என்றால் இதுவாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான இப்போ நிச்சயமா இவர் நம்ம சரவணபவன் கேட்ட கேள்விக்கு அவர் இப்போ அவருடைய நண்பர் வந்து குணமாயிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ குணமாயிட்டாரா? நண்பர் குணமாயிட்டாரா? அப்படிதான் சொல்றாங்க. ஆனா ஐயா இப்ப சொன்னாங்கல்ல பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாக்கணும்னு, அதுவும் இப்படி பாக்குறேன்னு எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குங்க. அதாவது ஏதாவது அறிகுறிகள் தெரியுமா, இல்ல ஜாதகத்து மூலமா இதை கண்டுபிடிக்க முடியுமா? ஒன்று, அவங்க அன்றாடம் செய்ய வேண்டிய அந்த காரியங்கள்லாம் செய்யாம வினோதமாக, அதாவது வந்து இலாஜிக்கல் சொல்லுமா இல்லையா, புத்திக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியம் சொல்லுவாங்க. சம்பந்தம் இல்லாத வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. இரவுல சரியாக தூங்க மாட்டாங்க. கண்ணு ரொம்ப சிமிட்டிக்கிட்டே நிற்பாங்க. கோட்டுவாய் சும்மா விட்டுக்கிட்டே இருப்பாங்க. உடல் ரொம்ப சூடாக நிற்கும். இதெல்லாம் அதில் உள்ளது. இதை யார் வந்து இதை போக்க முடியும்னு சொன்னால் நம்ம வந்து இதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க படிச்சுட்டு, அவங்க வந்து இதை போக்க முடியும். இல்லை நிறைய மந்திரங்களை படித்து அவங்களுக்கு நீரை கொடுக்கலாம். அதாவது அவங்களுக்கு வந்து பருகிறதுக்கு பூக்குழி எல்லாம் வந்து செய்யலாம். ஆனால் பூக்குழியில் மட்டும் இது போகாது. அதை போக்கக்கூடிய ஆளுங்க இதை செய்யலாம். கால பைரவர் இந்த பூஜை இருக்க மிக சிறப்பு. வராகி பூஜை அதை விட ரொம்ப சிறப்பு. கால பைரவரை தேய்பிறை அஷ்டமியில செய்வது, ஒரு யாகம் வளர்ப்பது மிக மிக சிறப்பு. நன்றி டாக்டர், அற்புதமான விளக்கம். நன்றி ஐயா சரவண பவன் ஐயா, நன்றி, அழைப்புக்கு நன்றி. டாக்டர், இது வந்து மனோ தத்துவ ரீதியாக பாதிக்கப்பட்டதுக்கும் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டதுக்கும் ஏறக்குறைய ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, வித்தியாசமாக நடவடிக்கைலாம் இருக்கும். எதை வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக இதுனா இது தீய சக்தி தானே, ஒரு விஷயம் சொல்லுங்கள் டாக்டர். தூக்கத்தில் நீங்கள் இப்போ பிரச்சனையை பார்த்துடலாம். இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி சொல்கிறோமா இல்லைங்களா, ஓரளவு தூங்க முடியும். இந்த பிடிச்சவங்க தூங்க முடியாது. ஓஹோ, அதில் பார்க்கலாம். உணவு சாப்பிட்றதுல கூட பார்த்துடலாம். உணவு சாப்பிட்ற, ஆமாம், இந்த இதை பிடிச்சவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. நன்றிங்க டாக்டர். நேர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. இதே நிகழ்ச்சியை எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே கண்டு பயன்பெறலாம். அடுத்த வாரம் ஆன்மீகம் தொடர்பாக ஒரு கேள்வி டாக்டர்கிட்ட கேட்க போகிறேன். அம்பாள் வழிபாடு, அம்பாள் உபாசனை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அம்பாள் வழிபாடு எவ்வளவு உகந்தது, எவ்வளவு கருணை மிக்கவங்க நம்முடைய அம்பாள் தாய். இந்த அம்பாள் வழிபாடு எந்தெந்த ராசிக்காரர்கள் அவசியம் செய்ய வேண்டும், இந்த அம்பாள் வழிபாட்டை எளிய முறையில் எப்படி செய்வது? டாக்டர், நீங்கள் கூட அம்பாள் உபாசகர் தான். ஆமாம் இல்லைங்களா டாக்டர்? பாலாம்பிகை உபாசனை செய்யுங்க. எனக்குமே அம்பாள்னா ஒரு தனி ஈடுபாடு இருக்குது. இதே மாதிரி நம்முடைய நேயர்களில் பல பேர் அம்பாள் உபாசனை செய்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் இந்தந்த ராசிக்காரர்கள் அம்பாள் உபாசனை செய்தால் கண்டிப்பாக அவர்களுடைய பிரச்சனைகள் தீரும், அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா டாக்டர்? இதற்கான பதிலை அடுத்த வாரம் நம்ம டாக்டர் உங்க நேயர்கள்கிட்ட சொல்லிடுவோம். பார்த்துடலாம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள். இதற்கான பதில் உங்களுக்காக அடுத்த வாரம் டாக்டர் பதில் சொல்ல காத்திருக்காங்க. இத்துடன் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.